Hi guys, welcome to Education YouTube channel. I am Varadhan, NASM Certified Research Analyst and NCM Certified Technical Analyst. நாம் இந்த வீடியோவில் வந்து ரெண்டு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து இப்போது மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கா, இப்போ இங்கேருந்து மார்க்கெட் எந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கலாம் அண்டு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ப்ளஸ் ஸ்விங் ட்ரேடர்ஸ்லாம் வந்து எதை மைண்டில் கன்சிடர் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப ஹையில் இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு போகலாமான்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். அண்ட் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் என்ன மாதிரி பிளான் பண்ணலான்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் நாங்கள் சொல்கிறோம். அண்ட் செகண்ட் பார்ட் வந்து ஸ்கேல்பிங்க்கு வந்து ஒரு ஸ்டாக் வந்து இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே வந்து அந்த ஸ்டாக் ஸ்கேல்பிங்க்கு நல்ல மூவ் தரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ அந்த என்டையர் அனாலிசிஸுமே வந்து இந்த வீடியோ நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக்மெண்ட் பற்றி பார்ப்போம். இப்போ மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. நிஃப்டி வந்து 23,026 இருக்குது. இப்போ இங்கிருந்து வந்து ஃபர்தராக மார்க்கெட் மேலே போனாலும் கூட நமக்கு மிட் கேப்ஸும் ஸ்மால் கேப்ஸும் ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் தர மாட்டேங்குது. இப்போ வந்து நீங்கள் லாஸ்ட் ஒரு 1 வீக் ட்ரேடிங் ரேஞ்சுக்கு நிஃப்டினுடைய சார்ட் எடுத்து பாருங்கள். அதுக்கு அப்படியே பேரலாக வந்து மிட் கேப் நிஃப்டி, மிட் கேப் 100, 200 அண்ட் மிட் கேப் 50, ஸ்மால் கேப் 250. ஸோ இந்த இண்டெக்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராடர் லெவலில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பெருசாக மூவ்மெண்ட்டே கொடுக்கல. ஸோ ஸ்மால் கேப்ஸ் மிட் கேப்ஸ் மூவ்மெண்ட் இல்லாமல் வெறும் நிஃப்டி மட்டும்தான் மேலே ஏறிட்டு இருக்கு. ஆனால் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் மேலே ஏறுது. ஸோ அதனால மார்க்கெட் வந்து இப்போ ஹையில் இருக்குது. இப்போ ஆப்வியஸ்லி வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இப்போ நம்ம ரொம்ப நெருங்கிட்டோம். ஸோ சூனர் வரப்போகிறதுனால மார்க்கெட்டை வந்து ஒரு ஆல் டைம் ஹையில் வச்சுக்கிறதுக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரும்போது மார்க்கெட் ரொம்ப வாலடைலாக இருக்கும். ஸோ அந்த வாலடைலிட்டியில் மேபி வந்து ஒரு 500 to 1000 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் கீழே வரத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறைய இருக்குது. பட் இதை வந்து நீங்கள் ஒரு கிராஷோ இல்லை ஒரு பெரிய கரெக்ஷனோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பாயிண்ட்ஸ் நல்லா ஃபால் ஆகும். பட் அந்த ஃபால் ஆகிற பாயிண்ட்ஸ்லாம் வித்தின் ஒரு 1 or 2 வீக்ஸில் உங்களுக்கு ரெக்கவர் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் நிஃப்டினுடைய கரண்ட் பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 21.5 இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த பிஇ ரேஷியோ பார்க்கும்போது மீடியன் பிஇக்கும் கீழே தான் இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து ஸ்டில் நோ அண்டர் வேல்யூட் ஸ்டேட்டில் தான் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் வேல்யூவேஷன். ஸோ எனி கரெக்ஷன் வந்தாலும் கூட இது வந்து நமக்கு ஒரு லாங் டேர்ம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும் பையிங் பண்ணுறதுக்கு. இப்போ ரீசெண்டாக Q4 வந்துச்சு. அந்த Q4 ரிசல்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் நல்லா தான் வந்திருக்கு. ஸோ ஓவரால் லாங் டேர்ம் பிக்கர் பிக்சர் பார்த்தீங்கன்னா நிஃப்டி நல்லாவே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டில் வேல்யூவேஷன் இஸ் ஸ்டில் வெரி அட்ராக்டிவ். பட் நீங்கள் ஷார்ட் டேர்ம் மூமெண்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் வரும்போது உங்களுக்கு வாலட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். மேபி ஒரு 500,000 பாயிண்ட்ஸ் நம்ம ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ கரண்ட் லெவல்லேருந்து அப்படி ஃபால் ஆனாலும் கூட நம்ம பெருசாக பேனிக் ஆக தேவையில்ல. ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு இன்வெஸ்டர் ஒரு லம்சம் கேபிட்டல் டெப்ளாய் பண்ணுற மாதிரி இருக்கீங்க, இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து வாலட்டிலிட்டியில் மாட்டிட்டோம்னா நமக்கு டப்புன்னு வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் லைட்டாக புக் பண்ணுறதா பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 2x 3x ஏறிடுச்சுன்ற போது கொஞ்சமாக ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இல்லை நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டார்ட் பண்ணுறதுன்றப்போ நம்ம எஸ்ஐபி தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். ஜஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து வேல்யூஷன் அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஸோ இதோ ஃபர்தர் கரெக்ஷன் வந்தாலும் கூட அந்த கரெக்ஷன் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்போ நம்ம ஒரு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கூட நம்ம ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் அந்த மாதிரி டைமில். ஸோ இப்போ வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் ஸ்கேல்பிங்க்கு வந்து நாளைக்கு வாட்ச் பண்ணுற ஸ்டாக் வந்து திவிஸ் லேப் தான். இப்போ இந்த ஸ்டாக்கினுடைய என்டையர் அனாலிசிஸ் நான் உங்களுக்கு வந்து சம்மரி மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல்ஸ் எடுத்துட்டோம்னா ஸ்டாக் வந்து பேசிக்காகவே வந்து ஏர்னிங்ஸ்க்கு நல்ல ரியாக்ஷன் காட்டுது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய கேப்பை கொடுத்துருக்கோம். இந்த கேப்பை கூட பார்த்தீங்கன்னா வந்து ஏர்னிங்ஸ்க்கு அப்புறம் வந்த ரியாக்ஷன் தான். ஸோ இந்த பெரிய ஃபால்லாம் இருக்குல்ல, இப்போ இந்த வீக்லி கேண்டில் இது பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபால் ஆயிருக்கு, அண்ட் இங்கே பெருசாக ஃபால் ஆயிருக்கு, அண்ட் இங்கே பெருசாக ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபால் எல்லாமே வந்து நமக்கு அந்த ஏர்னிங்ஸ்க்கு கொடுத்த ரியாக்ஷன் தான். ஸோ இப்போ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆன் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்கேல்பிங் இல்லாமல் நான் வந்து இதனுடைய ஜென்ரல் டெக்னிக்கல் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஆன் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்க, கரெக்டாக நமக்கு வந்து இங்கே தான் நமக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்கு. அந்த கேப்பை கவர் பண்ணிட்டு ஸ்டாக் அங்கிருந்து ஃபுல்லாக மேலே போயிடுச்சு. அண்ட் இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 52 வீக் ஹைல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து இப்போ இந்த நியர் டேர்ம் ரெசிஸ்டன்ஸும் பிரேக் ஆயிடுச்சு, அண்ட் இந்த நியர் டேர்ம் ரெசிஸ்டன்ஸும் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இது ரெண்டுமே பிரேக் பண்ணிட்டு இப்போ ஸ்டாக் வந்து மேலே போயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு பாசிபிளி வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா நம்ம இந்த ஜோன் சொல்லலாம். ஸோ இந்த ஜோன் வரைக்குமே ஸ்டாக் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ இப்படி ட்ராவல் பண்ணுச்சுன்னா இப்போ கரண்ட் லெவலில் இருந்து ஒரு 10% தாராளமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க தாராளமாக ஒரு 10% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வீஸ் லெவலில். ஆல்சோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் ஆயிரும். இப்போ நாளைக்கு வந்து ஒரு 4200 அந்த ரேட்டில் ஓப்பன் பண்ணி மேலே போனோம்னா நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆயிரும். ப்ளஸ் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸும் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ ஓவரால் ஸ்டாக் வந்து ஒரு 52 வீக் ஹையை பிரேக் பண்ணி மேலே போவோம். அண்ட் இந்த ஸ்டாக்கு வந்து ரிசல்ட்ஸும் நல்லா பாசிட்டிவாக இருக்குது.
ஸோ ரிசல்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனர் வெப்சைட் ஓப்பன் பண்ணி நான் லேட்டர் பார்ட்டில் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல்ஸ் ஸ்விங் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பாருங்க. ஸோ ஸ்விங் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் நல்ல அப்சைட் கொடுத்துச்சு. அப்புறம் ஃபார்மா ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக நமக்கு நல்ல கரெக்ஷனுக்குள்ள என்டர் ஆச்சு. அண்ட் ஒரு ஏர்னிங்ஸுமே வீக்காக இருந்தனால ஸ்டாக் நல்லா ஃபால் ஆச்சு. ஃபால் ஆனால் எவ்வளோ தூரம் கீழே வந்தாலும் கரெக்டாக அந்த கேப் ஃபில் ஆகிற இடத்துக்கு வரைக்கும் வந்துட்டு அண்ட் இங்கிருந்து ரெக்கவர் ஆகிட்டு ஸ்டாக் மேலே போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் ஹைல இருக்கு. அண்ட் இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு கட் ஆச்சுன்னா நமக்கு ஃபர்தரா அப்சைட் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அலாங் வித் திஸ் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த நியர் டைம் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு பிரேக் ஆயிடுச்சு வீக்லியில. ஸோ இந்த இடமும் நமக்கு கட் ஆயிடுச்சு வீக்லியில. கட் ஆயிட்டு அதுக்கு மேலே நமக்கு க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டாக் வந்து ஓவரால் பார்க்கும்போது டெக்னிக்கலா ரொம்ப புல்லிஷா தான் இருக்கு. ஹையர் கை அண்ட் ஹையர் லோ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்விங் பாயிண்ட் ஆஃப் வியூ இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை விட்டோம்னா இதுக்கப்புறம் இன்னும் மேலே போச்சுன்னா நம்ம இந்த ஏரியா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஏரியா வரைக்கும் மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ராபப்ளி வந்து ஒரு 5-6 மாசம் ஹோல்டு பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா இங்கிருந்து நம்ம இந்த 3 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 25% தாராளமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டிவிஸ் லெவல. ஸோ டெக்னிக்கலி ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீனர் ஓப்பன் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் காட்டிடுறேன். அதுக்கப்புறம் ஸ்கேல்பிங் என்னென்ன திங்ஸ் வாட்ச் அவுட் பண்ணலான்றதை நான் சொல்றேன். இப்போ நான் ஸ்கிரீனர் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் டிவிஸ் லேப் ஏர்னிங்ஸ் செக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஏர்னிங்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நேற்று தான் ரிசல்ட்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்ஜின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 அப்போ வந்து 25% தான் நமக்கு மார்ஜின் இருக்கு ஆப்பரேட்டிங் லெவலில். இப்போ 32% கொடுத்துருக்காங்க. அண்ட் சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்த்தீங்கன்னா நல்ல டிராஸ்டிக்கான க்ரோத் இருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே சேஞ்ச் இருக்கு. ஸோ மோர் தேன் வந்து ஒரு 60% மேலே நெட் ப்ராஃபிட் வந்து நமக்கு க்ரோ ஆயிருக்கு. அண்ட் இப்போ கரண்டாக கொடுத்த நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1 2 3 4 5 6 குவார்டர், அதாவது 6 குவார்டர்ல இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் அவங்க போஸ்ட் பண்ணதே இல்லை. ஸோ ஒரு 1.5 வருஷத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 1.5 வருஷம் ரேஞ்சில் இந்த மாதிரி லாபத்தை அவங்க காட்டினதே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த பர்டிகுலர் குவார்டருக்கு. ஸோ மார்ஜின் பாயிண்ட் ஆஃப் வியூ சூப்பராக இருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட்டும் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அண்ட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இதுவும் நல்ல ஒரு 7 குவார்டர் ஹைல இருக்கு சேல்ஸ். ஸோ கம்பெனி வந்து ஏர்லியரா வந்து ஒரு 900-600 crores ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு ஸ்லோ டவுன் அக்கர் ஆச்சு. ஸோ மார்ஜின் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ராப் ஆச்சு. 40% இருந்து 38, 33, 24 வரைக்கும் ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ஸ்லோ டவுன் ஆன ஏரியாஸ். ஸோ இங்கெல்லாம் தான் வந்து ஸ்டாக் வந்து ஒரே நாளில் ஒரு 10%, 8% ஃபால் ஆயிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஏர்னிங்ஸ் டிக்ளேர் பண்ணும் போதுலாம். ஸோ இப்போ ப்ராபப்ளி ஸ்டாக் நல்ல ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ரெக்கவரி வந்து ஆல்ரெடி வந்து பிரைஸ்ல கொஞ்சம் இம்ப்ளை ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டாக்னுடைய சார்ட்டே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் பிரைஸ்ல இம்ப்ளை ஆகி தான் இருக்கு இந்த அப்சைட் மூவ்மெண்ட்ல. நல்ல ரிசல்ட் வரும்ன்றது ஆல்ரெடி ஃபேக்டரின் ஆயிடுச்சு. பட் எனிவேஸ் நம்ம இன்னும் ஃபர்தரா நம்ம அப்சைட் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம ஸ்கேல்பிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம செக் பண்ண வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கா இல்லையா. ஸோ திவிஸ் லேப்க்கு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு. ஸோ ரிசல்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்டிமேட் பண்ணதை விட எல்லா பேராமீட்டர்லயும் அவங்க பீட் பண்ணிட்டாங்க எஸ்டிமேஷன்ஸ். சேல்ஸ் ஆகட்டும், ஓபிஎம்மா இருக்கட்டும், நெட் ப்ராஃபிட்டா இருக்கட்டும், அண்ட் மார்ஜினா இருக்கட்டும். ஸோ எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே அவங்க அதை வந்து பீட் பண்ணிட்டாங்க. அண்ட் யூஎஸ் பிசினஸா இருக்கட்டும். ஸோ ஆல் இன் ஆல் எல்லாமே சூப்பரா இருக்கு அவங்களோட ரிசல்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ இது ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ். ஸோ இதுக்காகவே வந்து ஸ்டாக் ப்ராப்ளி மண்டே வந்து நல்ல கேப் அப் தரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு 50-50 காம்பனன்ட். ஸோ வந்து நமக்கு நல்ல வாலட்டிலிட்டி இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு வந்து நல்ல ஒரு ட்ரேடிங் வால்யூமும் இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து ட்ரேட்ஸ் பிளேஸ் பண்ணி எக்ஸிட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஆப்ஷன் செயின் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா நீங்க ஃப்ரைடேனுடைய ஆப்ஷன் செயின், அதாவது ஃப்ரைடேனுடைய டேட்டா எடுத்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா ஓஇல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிக்ரீஸ் தெரியுதா. ஸோ சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு மைனஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒரு ஷார்ட் கவரிங் வந்து ஒரு லெவல்ல அக்கர் ஆயிருக்கு. அதாவது ஃப்ரைடேவே வந்து இன்ஸ்டிடியூஷனல் லெவல்ல திவிஸ் லேப் கால் ஆப்ஷன்ஸை செல் பண்ணனவங்க கவர் பண்ணிட்டாங்க. அவங்க ஏன் கவர் பண்ணியிருப்பாங்கன்னா ப்ராபப்ளி ரிசல்ட்ஸ் நல்லா வரும், அதனால மண்டே வந்து மூவ்மெண்ட் நல்லா இருக்கும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல மேபி இந்த கவரிங் அவங்க பண்ணியிருக்கலாம். ஸோ இங்க பாருங்க, நீங்க புட் சைட் பார்த்தீங்கன்னா மோஸ்டா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கேயுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து மைனஸ் ஆகல. ஸோ எங்கேயுமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறையல, ஆட் தான் இருக்கு. சொல்ல போனா நீங்க இந்த 4100 பாருங்களேன், இங்க நமக்கு நல்லாவே ஆட் தான் இருக்கு. ஸோ 288 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, 108 சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வால்யூமும் நல்ல பில்டே இருக்கு. ஸோ நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட் சைடு ஆட் ஆயிருக்கு. அதே நீங்க கால் சைட் பாத்தீங்கன்னா நமக்கு சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கேயுமே பெருசா ஆட் ஆகல, எல்லாம் நமக்கு வந்து மைனஸ் தான் இருக்கு. ஸோ ஷார்ட் பண்ணவங்க எல்லாம் கவர் அப் பண்ணிட்டாங்க வெள்ளிக்கிழமையே. ஸோ இப்போ கரண்டா இருக்கிறது கொஞ்சம் எக்ஸிஸ்டிங் ஷார்ட்ஸ் தான் நமக்கு ஓப்பன்ல இருக்கு. அண்ட் இப்போ இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செயின்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க 4200 கால் ஆப்ஷன் எடுத்துக்கோங்களேன். இதுதான் வந்து மோஸ்ட் ட்ரேடட் கான்ட்ராக்ட், 4200 கால் ஆப்ஷன். ஸோ நீங்க டிவிஸ் லேபினுடைய ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து பார்த்தாலும்
4200 கால் ஆப்ஷன். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் ஆக்டிவ்லி ட்ரேடட் கான்ட்ராக்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் as well as in terms of open interest கூட. ஸோ போத் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வால்யூம் இதான் வந்து ரொம்ப அதிகமாக ட்ரேட் இருக்கு 4200. இந்த 4200 கால் ஆப்ஷனுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஸோ இதுல வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் பிரைஸ் என்னன்னு பாருங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் பிரைஸ் வந்து 137 தான். இந்த கான்ட்ராக்ட் ரைட் பண்ணதுலயே ஹையஸ்ட் பிரைஸ் 137 தான். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒரு 4337க்கு மேல போயிருச்சுனால் ஆட்டோமேட்டிக்கா வந்து 4200 கால் ஆப்ஷன் வந்து ஒரு 150-160 ருபீஸ்ல இருப்பான். ஸோ கண்டிப்பா அவன் லாசஸ்ல தான் இருப்பான். ஸோ இப்போ நீங்க வந்து ரொம்ப மெயினா வாட்ச் பண்ண வேண்டியது என்னன்னா 4200 கால் ஆப்ஷன் என்ன பிரைஸ்ல ஓப்பன் ஆகுறான் அண்ட் இவன் வந்து எப்ப இந்த 137 தாண்டி போறான். ஸோ இவன் இந்த 137 தாண்டி போயிட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஷார்ட் கவரிங் அக்கர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இப்போ இதனுடைய லாஸ்ட் க்ளோசிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 73 இருக்கு. ஸோ இப்போ 73 இருந்து நான் டபுள் ஆகணும்னு சொல்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த 4200 கால் ஆப்ஷன் டபுள் ஆயிட்டானா அங்கவே வந்து ஷார்ட் கவரிங் அக்கர் ஆயிடும் அண்ட் கண்டிப்பா அதை செல் பண்ண லாசஸ்ல தான் இருப்பான். ஸோ ஸ்டாக் வந்து நமக்கு நல்ல ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஒரு மூவ்மெண்ட் கொடுப்பான். ஸோ இப்போ நான் சொல்ற கால்குலேஷன் வச்சு பார்க்கும்போது 4200 பிளஸ் 137 4337. ஸோ இதுதான் வந்து நமக்கு டாப்ல வந்து ஒரு சூப்பர் ரெசிஸ்டன்ஸா இருக்க போகுது. ஸோ இது மட்டும் பிரேக் ஆயிடுச்சுனால் இப்போ நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் ஆகிட்டு இப்போ இந்த ஏரியா வந்து ஒரு 5% வருது. இந்த 5% மட்டும் அவன் கிராஸ் பண்ணி கொஞ்சம் அந்தாண்ட போயிட்டானா நமக்கு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஒரு மூவ்மெண்ட் கொடுப்பான். அட்லீஸ்ட் ஒரு 1 or 2%, ஒரு 3% மூவ்மெண்ட் இருக்கும். அதை தாராளமா ஸ்கேல் பண்ணலாம் இனிஷியல் 5 மினிட்ஸ்ல. ஸோ ஸ்கேல்பிங் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஸ்டாக் தான் எங்களோட டாப் பிக்கா இருக்கு. அண்ட் நீங்க ஷார்ட் கவரிங்க்கு இந்த ஸ்டாக் வந்து ரொம்பவே எலிஜிபிளா இருக்கு. ஸோ மோர் ஓவர் இந்த நிஃப்டி 50 ஸ்டாக்ன்றதுனால நமக்கு நல்ல ட்ரேடிங் வால்யூமும் இருக்கும். இது கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணி பாருங்க. 4200 கால் ஆப்ஷன் வந்து ஒரு 137க்கு மேல போறானான்றத பாருங்க. அவன் போனான்னா கண்டிப்பா ஷார்ட் கவரிங் அக்கர் ஆயிடும். அண்ட் நம்ம எனி பாயிண்ட் நம்ம ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம் எடுத்து நம்ம அதை ஸ்கேல் பண்ணா நமக்கு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். அதே மாதிரி எவ்ரி ஏர்னிங்ஸ் அப்பயும் பாருங்களேன் இந்த ஸ்டாக் வந்து நல்ல ரியாக்ஷன் தருது. இந்த ஸ்டாக் நாங்கள் மெயினாக வாட்ச் பண்ணுறது என்னன்னா ஏர்னிங்ஸ் அப்போ நல்ல மூவ்மெண்ட் தரலாம். ஸோ இந்த ஏர்னிங்ஸ் அப்போ பாருங்களேன், இந்த கிரீன் கேண்டில் பாருங்க 4.6%. அண்ட் இந்த ஏர்னிங்ஸ் அப்போ பாருங்க இந்த கிரீன் கேண்டில் வந்து 1.4%. ஆக்சுவலாக வந்து ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் பண்ணி அங்கிருந்து மேலே போயிருக்கு. அண்ட் இந்த ஏர்னிங்ஸ் அப்போ பாருங்க இதுக்கு நெக்ஸ்ட் டே நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அண்ட் ஏர்லியரா பாருங்க இந்த ஏர்னிங்ஸ்ல பாருங்களேன் ஒரு 11.7% ஃபால் கொடுத்துருக்கு ஏர்னிங்ஸ் வீக்கா இருந்தப்ப. அண்ட் இந்த ஏர்னிங்ஸ் அப்பயும் பாருங்களேன் ஒரு 8.86% நமக்கு வந்து ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ எவ்ரி டைம் இது வந்து ஏர்னிங்ஸ்க்கு நல்ல ரியாக்ஷன் தராங்க. இந்த ஏர்னிங்ஸ் அப்பயும் பாருங்களேன் ஒரு 9.45% ஃபால் கொடுத்துருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல ஒரு பெரிய கேப் அப் கொடுத்துருந்துச்சு. இந்த இடத்துல பாருங்களேன் இந்த பர்டிகுலர் ஏர்னிங்ஸ் வந்தப்போ நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 12% மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ பேசிக்காவே ஏர்னிங்ஸ் நல்ல ரியாக்ஷன் தரான்ற போது நம்ம தாராளமாக இந்த ஸ்டாக்கை ஸ்கேல்பிங்க்கு பார்க்கலாம். ஸோ மினிமம் ஒரு 5%க்கு மேலே போக ஆரம்பிச்சுட்டானா அவன் ஒரு 6-7% மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு 1% ஒரு 0.5% ஸ்கேல் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 10 பாயிண்ட் பிடிச்சா கூட போகுது. ஏன்னா நம்ம வந்து ஒரு லாட்டுக்கே வந்து 200 ஷேர்ஸ் வருது நமக்கு டிவிஸ்ல ஒரு லாட்டுக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு 10 பாயிண்ட் பிடிச்சா கூட போகுது நமக்கு 2K கிட்ட ப்ராஃபிட் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரிஸ்க்கை கரெக்டாக மேனேஜ் பண்ணி நம்ம ரிவார்டை மேக்ஸிமைஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நாங்கள் இன்டெப்தா வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். எப்படி இந்த ஸ்கேல்பிங் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், எப்படி வந்து ஸ்டாக் ஸ்கிரீன் பண்ணுறது எல்லாமே நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ டவுட் இருந்தால் அந்த வீடியோ கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஸ்டாக் வந்து எங்களுக்கு டாப்பிக்காக இருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்து ஒரு ஸ்டாக் ஷேர் பண்ணியிருந்தோம் ஸ்கேல்பிங் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏபிபி இந்தியா போட்டிருந்தோம். ஸோ அந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இந்த டேட் தான் நாங்கள் போட்டிருந்தோம். சண்டே வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் முடிஞ்சப்போ ரெக்கார்ட் பண்ணது தான். ஸோ நாங்கள் வந்து இந்த கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போட்டிருந்தோம் ஸ்கேல்பிங்க்கு. அண்ட் அந்த ஏபிபி இந்தியா ஓப்பன் ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் மூவ் கொடுத்துச்சு வித்தின் 5 மினிட்ஸ். இந்த கேண்டில் பாருங்களேன் 5 மினிட்ஸ்ல இந்த கேண்டில் பாருங்க நல்ல ஒரு மூவ் கொடுத்துச்சு. ஸோ ஓப்பன் ஆனதுமே நமக்கு வந்து ஓப்பன்ல இருந்து பார்த்தா கூட நமக்கு வந்து ஒரு 1.8% மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஒரு சின்ன ஒரு டிராப் மாதிரி வந்துட்டு அந்த டிராப்ல இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் ஒரு 4% மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் நமக்கு ஸ்கேல்பிங்க்கு பார்க்கணுமே. இந்த ஸ்டாக் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. அண்ட் ரிசல்ட்டை ஃபாலோ பண்ணி ஸ்டாக் ஆல்ரெடி டேரக்ட் இருந்தது ஒரு ஆல் டைம் ஹைல தான். ஸோ கொஞ்சம் அந்தாண்ட போய் ஓப்பன் பண்ணலாம் ஒரு 3% கேப் அப்ல ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் ஆனதுமே ஒரு சடன் ரேலி 5 மினிட்ஸ். ஸோ அதை தான் நாங்கள் ஸ்கேல் பண்ண சொல்றோம். அண்ட் சிமெண்ட்ஸ் ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்துருப்பீங்க ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு சிமெண்ட்ஸும்.
ஸோ இந்த கேப்பை பார்ப்ப பாருங்களேன், ஒரு நல்ல புஷ் கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் திவிஸ் லேப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா 52 வீக் ஹையில் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்டாக் அந்த போய் ஓப்பன் பண்ணால் நல்ல கேப் அப் கொடுத்து மேலே போகலாம். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். And that's it for this video guys. I hope this video was useful to you. நான் டெலகிராம் ஒரு கம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணுறோம். அந்த கம்யூனிட்டி வந்து நாங்கள் எல்லா ஸ்டாக் கண்டென்ட்ஸ் ப்ளஸ் எங்கள் அனாலிசிஸ் எல்லாமே வந்து இன்டெப்த்தாக கவர் பண்ணி எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெலகிராம் கம்யூனிட்டி நீங்கள் ஜாயின் பண்ணலாம், மறக்காம டெலகிராம் கம்யூனிட்டி ஜாயின் பண்ண பாருங்கள். அண்ட் வந்து நாங்கள் லாஸ்ட் வீக் ஒரு லைவ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அந்த லைவுக்கு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. அண்ட் இப்போ நாங்கள் வந்து மந்த்லி 2 லைவ் வரலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஜூன் மிடில் வந்து ஒரு யூடியூப் லைவ் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ நீங்கள் அந்த லைவ் மறக்காமல் ஜாயின் பண்ண பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி எங்களுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் நாங்கள் ரிசீவ் பண்ணால் நாங்கள் வந்து இன்னும் இன்டெப்த்தாக நிறையா கண்டென்ட்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக லைவ்ஸும் நாங்கள் வந்து வரோம். அட் த சேம் டைம் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து அந்த லைவில் வந்து கிளாரிஃபை பண்ண பார்க்குறோம். ஸோ மறக்காமல் அந்த லைவ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ண பாருங்கள். அண்ட் நாங்கள் எங்களோட டெலகிராம் கம்யூனிட்டியில் போடக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். நீங்கள் டைரக்ட் கால்ஸ் எடுத்துக்க வேணாம். ஸோ உங்களுடைய அனாலிசிஸ் ப்ளஸ் நாங்கள் இது எப்படி அப்ரோச் பண்ணுறோம். ஸோ இப்போ நாங்கள் ஒரு ஸ்டாக் போடுறோம், அந்த ஸ்டாக் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 5-10% மூவ்மெண்ட் தருதுன்னா ஆன் என்ன பேசிஸ் நாங்கள் அந்த ஸ்டாக்ஸ்லாம் போடுறோன்றதுக்கான திங்ஸ்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெலகிராம் கம்யூனிட்டி நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ அதை நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓனாக பண்ண பாருங்கள். ஸோ டைரக்ட் கால்ஸ் எடுத்துக்காதீங்க. வெல்த்துக்கேஷனில் நாங்கள் எந்த விதமான கால் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.